இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, ராகு கேத்துவை சாயா கிரகங்கள், அதாவது நிழல் கிரகங்கள் என்று அழைக்கிறார்களே, இதன் காரணம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அதாவது உண்மை கோள்கள் அப்படின்னு சொல்லுவார், நிஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 7 கிரகங்களை சொல்றோம். அந்த 7 கிரகங்களைத்தான் நாம் வார நாட்களாக வைத்திருக்கிறோம். அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் மற்றும் சனி அப்படின்னு சொல்லி ஒரு 7 கிரகங்கள் உண்மை கிரகங்கள். மீதி 2 கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ராகு கேத்துவை சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்றார். ஜோதிட நூல்களை பொறுத்தவரை, அதாவது 10ஆம் நூற்றாண்டிற்கு முன்னதாக எழுதப்பட்ட ஜோதிட நூல்களில் ராகு கேத்துவை பற்றிய குறிப்புகள் எங்குமே காணப்படவில்லை. அந்த கிபி 10ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு எழுதப்பட்ட ஜோதிட நூல்களில்தான் இந்த ராகு கேத்துக்களை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. அது கூட எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கிரகணங்கள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியினை மேற்கொள்ளும் பொழுதும், இந்த கிரகணங்கள் ஏன் வருது, இந்த கிரகணம் வர்றதெல்லாம் பார்க்குறா, இதற்கு எங்கேருந்து பிரமாணத்தை எடுக்கிறான்னு சொல்லி பார்த்தோம்னா, வேதத்திலிருந்து பிரமாணத்தை எடுக்கிறா. அந்த வேதத்திலே ராகு கேத்துக்களை பற்றிய மந்திரங்கள், அதை பற்றிய குறிப்புகள் வரும் பொழுது அதனையும் அந்த பிரமாணமாக எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையிலே இன்னும் 2 கிரகம் இருக்கு, ராகு கேத்து 2 கிரகம் இருக்குன்னு சொல்லி இந்த கிரகங்களை சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லி, சாயான்னு சொன்னா நிழல் அர்த்தம், இவர்கள் நிழற்கோள்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சா. ஏன் நிழற்கோள்கள்னு சொல்றா அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நிழல்னா நமக்கு என்ன தெரியும், ஏதோ ஒரு பிம்பம், அதாவது ஒரு ஒளி வெள்ளத்திற்கு இடையே குறுக்கால ஒரு சப்ஸ்டன்ஸ் வருதுன்னு சொன்னா, இந்த ஒளி அந்த சப்ஸ்டன்ஸ் மேல பட்டு அந்த சப்ஸ்டன்ஸினுடைய நிழலை தானே நிழல்னு சொல்லுவோம். இங்கே இந்த ராகு கேத்து என்பது எதனுடைய நிழலும் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸினுடைய நிழலும் கிடையாது. அதே மாதிரி மற்ற கிரகங்களை போல, சூரியன், சந்திரன், செவ்வாயை போல ஒரு நிலப்பரப்பினை கொண்ட, அதாவது இப்போ சந்திரன்ல கூட நிலப்பரப்பு இருக்குன்னு நமக்கு தெரியும், ஏன்னா சந்திராயன் போய் இறங்கிடுச்சு இல்லையா, செவ்வாயில கூட மங்கள்யான் அப்படிங்கிறத விட்டுருக்கோம். ஆக இந்த கிரகங்களை போல ஒரு நிலப்பரப்பினை கொண்ட ஒரு முழுமையான கிரகம் இந்த ராகு கேத்து கிடையாது. இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதனை ஜோதிடவியல் ஆராய்ச்சியாளர்கள் எப்படி குறிப்பிடுறாங்கன்னு பார்த்தோம்னா, இவை 2ம் வெட்டும் புள்ளிகள்னு சொல்றார். அசெண்டிங் நோடு, டிசெண்டிங் நோடுன்னு சொல்றார். இந்த 2 புள்ளிகளுமே இங்கிருந்து பார்க்கும் பொழுது ஒரு புகை சூழ்ந்த மண்டலமாக, தூம்ர வர்ணம் அப்படின்னு சொல்லி சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவா, அந்த தூம்ர வர்ணத்திலே ஒரு புகை சூழ்ந்த மண்டலமாக காட்சி அளிக்கிறது. இங்கிருந்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இது ஒரு புகை சூழ்ந்த மண்டலமாக ஒரு நிழலை போல காட்சி அளிப்பதனால் இதனை நிழற் கிரகங்கள் அப்படின்னு சொல்றார். இப்போ அப்படியே அந்த கிரகணத்தோட கம்பேர் பண்ணி பாருங்களேன். அந்த கிரகணம் என்பது ஒரு சூரிய கிரகணம் வருதுன்னு சொன்னா, அங்கே சூரியன், அந்த இதுக்கு இடையில நமக்கு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில நமக்கு சந்திரன் வருது, அதனுடைய நிழல் மறைக்குது. அதே மாதிரி சந்திர கிரகணத்திலும் இதனுடைய நிழல் மறைக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். அதாவது பூமியினுடைய நிழலும் சந்திரனுடைய நிழலும் தான் இங்க வருது அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி எடுத்துக்கவே முடியாது. பூமியினுடைய நிழல் தான் ராகு, சந்திரனுடைய நிழல் தான் கேத்து அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்கவே முடியாது. ஆனால் அந்த கிரகணம் என்பது ஏதோ ஒரு நிழல் மறைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அறிவியல் சொல்றது இல்லையா. அதே போலத்தான் இந்த தூம்ர வர்ணத்துடன் கூடிய இந்த புகை சூழ்ந்த மண்டலத்தை உடைய இந்த 2 வெட்டும் புள்ளிகளை அசெண்டிங் நோடு, டிசெண்டிங் நோடுன்னு சொல்றார். இதைத்தான் அசெண்டிங் நோட ராகுன்னு சொல்லியும் டிசெண்டிங் நோட கேத்துன்னு சொல்லியும் பிரித்து வச்சிருக்கா. ஆக இந்த நிழற்கோள்களால் கூட பாதிப்பு என்பது உண்டு. ஏன்னு சொன்னா, மற்ற கிரகங்களினுடைய அந்த கதிர்வீச்சானது இந்த ராகுவினுடையும் அல்லது அந்த கேத்துவிற்குள்ளாகவும் இந்த புகை சூழ்ந்த மண்டலத்திற்குள்ளாக புகுந்து வெளியிலே நம் மீது விழும் பொழுது இந்த மண்டலத்திலே ஏற்படக்கூடிய மாற்றமானது அது ஒரு நெகட்டிவ் பலனை நமக்கு கொடுத்துறது. உதாரணத்திற்கு ஒரு சந்திரனுடைய நேரடி கதிர்வீச்சானது வரும் பொழுது குறுக்கால அந்த ராகுங்கிறது இணையும் பொழுது, ராகு சந்திரன் சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு டென்ஷன்ங்கிறது அதிகமாக இருக்கு. எப்போ பார்த்தாலும் ஒரு ப்ரெஷரைஸ்டு ஒரு சூழல்லையே இருப்பா. அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த புகை சூழ்ந்த மண்டலத்திற்குள்ளாக இந்த சந்திரனுடைய கதிர்வீச்சானது உள்ளே பட்டு வெளியே வரும் பொழுது அங்கே வேதியியல் மாற்றம் என்பது நிகழ்கிறது.
ஆக இவர்களை நிழற்கோள்கள் என்று அழைக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் ஒரு புகை சூழ்ந்த மண்டலமாக நமக்கு காட்சி அளிக்கிறார்கள். அதனால் இவர்களை இங்கிருந்து பார்க்கும் பொழுது ஒரு நிழல் போன்ற அமைப்பு தெரிவதனால் இவர்களை நிழல் கிரகங்கள் என்று சொல்கிறார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.